எப்பயில இருந்து நீ பொலிட்டிக்கலை பத்தி வீடியோ போட ஆரம்பிச்சீங்க? அதாவது தம்பி, பொலிட்டிக்கல் பத்தி ஊரே பேசுது. இன்னைக்கு ஒரு வீடியோ கூட பார்த்தேன். வீரலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க தெரியுமா, ஒரு லேடி. அவங்க வந்து சீமானோட பிரச்சனையில பயங்கரமா வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வீடியோ போட போகும்போது நம்ம ஏன் போடக்கூடாது, நம்மளும் ஒரு குடிமகன் தானே. அதனால வந்து நம்மளும் எப்பவும் போல பொலிட்டிக்கல் கண்டென்ட், அதாவது நம்மளுக்கு என்ன தோணுது, ஒரு சாமானியனுக்கு அரசியலோட நாலேஜ் எப்படி இருக்கும், அதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, ஸோ அதை பத்தி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம். அதுலயும் நிறைய கமெண்ட்ஸ் வருது. நம்ம எந்த ஒரு கட்சிக்கும் வந்து சார்ந்து பேசல, எல்லாத்துக்குமே நடுநிலையா தான் பேசுறோம். நடுநிலைனா ஒரு சாமானியனோட மனசுல என்ன இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டோம், 2026 யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு. ஸோ 2026 யார் நல்லவன்னு எங்கிட்டு போய் தேர்ந்தெடுக்க முடியும்? ஒருத்தன் நல்லவனா இருக்கா, அவனை பத்தி திடீர்னு திடீர்னு 4-5 வீடியோ வருது, அவர் அங்க மாறிட்டாரு இங்க மாறிட்டாருன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மாறி மாறி போயிட்டே இருக்கிறதுனால அரசியல் கட்சிகள் எதுவுமே நம்பக்கூடிய சூழ்நிலையில இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால ஒவ்வொருத்தனுக்கும் சுயலாபம் என்ன அப்படின்றத வச்சுதான் ஓட்டு போடுறான். இப்போ சாதாரணமா ஒரு வில்லேஜ்ல சொன்னேன்னா, ஒரு கவுன்சிலர் நிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட லைஃப் ஸ்டைல நீ பாரு, கவுன்சிலரா நின்று ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட லைஃப் ஸ்டைல பாரு எப்படி இருக்கும். சோ நம்ம ஓட்டு போட்ட நம்ம அப்படியே தான் இருப்போம். சோ அந்த பதவிக்கு வந்தவன் மேல மேல போய்கிட்டே இருப்பான். சோ அப்ப ஒரு சாமானியனோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பப்ளிக்ல சொல்லணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம். சோ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யாரும் வீடியோ போடுறான், எது எது என்னன்னே தெரியாமலாம் வீடியோ போட்டுட்டு இருக்கான். அப்படிங்க போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த வெளியில சொல்லுவோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வீடியோ போடவே ஆரம்பிச்சோம்.